ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒரு ராஜாவுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்படுது. மந்திரியை கூப்பிட்டு கேட்குறார், மந்திரி எனக்கு 3 சந்தேகம் இன்னைக்கு காலையில் குளிக்கிறப்போ ஏற்பட்டது, நீங்கள் அதை சொல்லுவீங்களா அப்படின்னு. 4வதாக இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு. அவர் சொன்னார், சொல்லுங்க ராஜா, எனக்கு தெரிஞ்சால் சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை, ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு உரிய சரியான நேரம் எது? இது முதல் கேள்வி. 2வது, ஒரு காரியத்தை செய்வதற்கு உரிய சரியான சூழ்நிலை எது? இது 2வது கேள்வி. நம்ம கூட இருக்கிறவங்களில் சரியானவர் யார்? இது 3வது கேள்வி. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறார். இது என்னடா இது வம்பா போச்சு, திடுதுப்புன்னு ராஜா இன்னைக்குன்னு பார்த்து குளிக்கிறப்போ கவனம் குளிக்கிறதுல இருக்கணும், அதை விட்டு இப்படிலாம் ஏன் எடக்கு மடக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, பதில் தெரியலையேன்னு ஒரு தலையை சொரிஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அவரே, ராஜா எனக்கு திடீர்னு டக்குன்னு தோணலை, நானும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு சொல்கிறேன், நல்ல அருமையான கேள்வி, ராஜா கேட்குறப்போ அதுக்கு சரியான விடை சொல்கிறது தானே சரியாக இருக்கும், நான் கொஞ்சம் பெரியவங்ககிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு. சரி, அதனால் என்ன சொல்லுங்க அப்படின்னு அவர் அனுமதி தராரு. இவர் யாராட்டையோ கேட்குறாரு, ஆனால் ஒன்றும் விடை கிடைக்கல. ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு உரிய நேரம் எது? அதற்கு உரிய சூழல் எது? நம்ம கூட இருக்கிறவங்களில் சிறந்தவர் யார், சரியானவர் யார்? இதுதான் கேள்வி. அதுக்கு தெரியல. உடனடியாக ராஜாவுக்கு திருப்தி தர அளவுக்கு பதில் யாராலையும் சொல்ல முடியல. அப்போ ஒருத்தர் சொன்னார், அப்பா ஒரு சிறந்த ஞானி காட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அவர் காட்டில் தான் இருப்பார், அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்கலாமே அப்படின்னு சொல்கிறார். மந்திரி அங்கேருந்து வந்து சொன்னார், ராஜா காட்டில் ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் பொருத்தமான. அப்படியா, சரி, அவரை நானே போய் நேராக போய் கேட்டுடுறேன் அப்படின்ட்டு இவர் போகிறார். அவர் போனார்னா அவர் சொன்ன அடையாளங்களோட, அவர் தாடி வச்சுருப்பார், வேட்டி கட்டியிருப்பார், ரொம்ப எளிமையாக இருப்பார் அப்படிலாம் சொன்னதை வச்சு அவர் தான் அவங்க சொன்ன அந்த அவர் பெரியவர் அப்படின்னு கண்டுக்கிட்டாங்க. இவர் கேட்குறதுக்காக கிட்டக்க போகிறாரு. ஆனால் அவர் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வச்சு பராமரித்து அங்கே மண்வெட்டினால் கொத்திக்கிட்டு இருக்கிறார், செடி நட்டுக்கிட்டு இருக்கிறார், அதுக்கு தண்ணி விடுறார். இந்த ராஜா தான் தான் ராஜா அப்படின்னு வெளிப்படையாக தன்னை சொல்லிக்காமல் கையை கட்டிக்கிட்டு அவர் கூடவே இருந்திருக்கிறார். அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னை பார்ப்பார் அப்படின்னு. அவர் ஒன்றும் வேலையில் முழுக்க அப்படியே ஆழ்ந்துட்டார். சரி, நம்ம சும்மா இல்லாமல் அவருக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வோம், அந்த உதவி செஞ்சால் அதுக்காகவாது அவர் திரும்பி பார்த்து எனக்கு ஏன்பா உதவி செய்கிற, நீ யார் என்னன்னு அவரே பேச்சு கொடுப்பாரு. அதை விட்டு பேர்பட்ட ஒருத்தட்ட போய் பெரிய ஒரு ஞானிலாம் சொல்கிறாங்க, அவர் திடீர்னு குறுக்க பூந்து அவர் வேலையை தொந்தரவு செய்கிறது நாகரீகம் இல்லை அப்படின்னு ராஜாவும் ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவர் பக்கத்தில் வைக்கிறார். அப்போ அடிபட்டு ஒருத்தன் வேகமாக தடுமாறி இவருக்கிட்டக்க வரான். காட்டு பகுதி, யாரோ ஒருத்தன் திடீர்னு வேகமாக ஓடி வரான். அப்படியே அடிபட்டு ரத்தம் கொட்டுது, அவன் கை வெட்டுப்பட்டிருக்கு, அப்படியே வேகமாக அங்கேருந்து வரான். என்ன செய்யறது அப்படின்னு 2 பேருமே பார்க்குறாங்க. வேகமாக வந்தவன் கீழே உழற போகிறப்போ அப்படியே ராஜா அவரை தாங்கி பிடிச்சி அவனை உட்கார வச்சு அங்கே என்ன பண்ணுறதில்ல, அங்கேருந்து சில பச்சிலைகள் அதெல்லாம் பறித்து அவன் மேலே அந்த சாறு பிழிஞ்சு அவனுக்கு வைத்தியம் பார்த்துட்ருக்கிறார். இதை அந்த பெரியவர் பார்த்துட்டு, அவன் யார், இது யார், எதுக்காக 2 பேரும் தாம் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ யார் அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் சொன்னார், நான் இந்த ஊர் ராஜாவாக இருக்கிறேன், எனக்கு 3 சந்தேகம் வந்தது, என் மந்திரிகிட்ட கேட்டேன், அவர் என்னென்னமோ சொன்னார், யாரையோ கேட்டு பார்த்தாரு, யாருக்கும் சரியாக விடை தெரியல, ஆனால் உங்ககிட்ட அனுப்பிச்சாங்க, நானே நேராக வரலாம்னு தான் வந்தேன், ஆனால் இவர் யாருன்னு தெரில, இங்கே வந்த பிறகு தான் நானே பார்க்குறேன் அப்படின்னார். அப்போ அந்த அடிப்பட்டவன் ஒரு தகவல் சொன்னான், ராஜா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு. நான் எதுக்குப்பா உன்னை மன்னிக்கணும் அப்படின்னு. இல்லை, நீங்கள் எவ்வளவு நல்ல மனிதர், முன்ன பின்ன தெரியாதவனாக இருந்தாலும் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியம் பண்ணி எனக்கு காயத்துக்கு கட்டு போட்டிங்களே, உண்மையிலேயே நான் உங்கள் எதிரி நாட்டு அரசனால் அனுப்பப்பட்ட ஒரு ஒற்றன், உங்களை கொல்றதுக்காக என்னை அனுப்பிச்சான், நீங்கள் இன்றைக்கி இந்த காட்டு வழியாக வரீங்க அப்படின்னு உங்கள் நாட்டில் இருக்கிற சில பேர்ட்டேந்து எனக்கு திரட்டப்பட்ட தகவல்கள் மூலந்து சேர்ந்துது, அதனால் இங்களை வச்சு உங்களை தீர்த்து கட்டிடலாம் அப்படின்ற காரணத்துக்காகத்தான் நான் இங்கே வந்து காத்திருந்தேன். ஆனால் நான் காத்திருக்கிறேன்றது தெரிஞ்சு உங்கள் கூட வந்த சில காவல்காரர்கள், உங்களுக்கே தெரியாமல் வந்த சில காவல்காரர்கள்
நான் இதுக்காகத்தான் வந்திருக்கிறேன்னு தெரிஞ்சு என்னை கையில் வெட்டிட்டாங்க, தப்பிச்சு பொழைச்சி நான் இங்கே வந்தேன், இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல, அடைக்கலமாக உங்ககிட்ட வந்தால் அது ஆபத்துன்றதுக்காக இந்த பெரிய ஒரு உதவி செய்யக்கூடியவன் எனக்கு தெரியும், நான் இவர்கிட்டக்க வந்தேன், இவருக்கும் முந்திக்கிட்டு நீங்கள் எனக்கு வைத்தியம் பார்த்தீங்களே, உங்களை கொல்றதுக்கு வந்த என்ன நீங்கள் காப்பாற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி ராஜா, நான் மனம் திருந்திட்டேன், இனிமே ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் செய்கிற எண்ணத்தோடு நான் வரமாட்டேன்னு கும்பிட்டுட்டு போனான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், என்ன விஷயம்னு கேட்டு நீ 3 கேள்வி கேட்டியே, அதுக்கு விடை இதில் தான்ப்பா இருக்குது. யார் என்னன்னு தெரியாமல் கூட அவனுக்கு நீ ஒரு நல்லது செஞ்ச பாரு, ஒரு நல்லது செய்வதற்கான நேரம் உடனடியாக எப்பொழுது அது தேவைப்படுகிறதோ அப்பொழுதே அதை தொடங்கிவிட வேண்டும். நல்ல காரியம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு இது நல்ல நேரமாக, ராவு காலமாக, யமகண்டமாக பார்க்க வேண்டாம். தேவைப்படுகிற நேரத்தில் உடனே செய்வதால்தான் அது நல்ல காரியம். அதற்கான சூழல் எப்பொழுது அமைகிறதோ அப்பொழுது அதை செய்துவிட வேண்டும். காரணம், சூழலும் காலமும் மாறிவிடக்கூடியது. நம்புவதற்கு உரியவர்கள் யாருன்னு நீ கேட்டப்பாரு. தவறு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்த ஒருவன் மனம் திருந்தி விட்டான் என்றால் அவனை விட நம்பிக்கைக்கு உரியவன் வேறு யாரும் இருக்க மாட்டான். காரணம், அவனையே நீ திருத்தி விட்டாய். உன்னால் திருத்தப்பட்ட ஒருவன் கடைசி வரைக்கும் உனக்கு துணையாக இருப்பான். அவனே நம்புவதற்கு உரியவன். ஆனால் அதையும் சூழல்தான் தீர்மானிக்கின்றது. எதையுமே சூழலை வைத்து முடிவு செய்ய வேண்டுமே தவிர, நேரம் என்பது இரண்டாவது, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று ஆராய்வது மூன்றாவது, சூழ்நிலைதான் இது எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறதுன்னார். இப்படி ஒரு பதிலான அந்த ராஜா அதை மனதிலே வாங்கி கொண்டான். வாங்கி கொண்ட ராஜா அதை பின்பற்றினானா என்பது வேறு. சூழலும் நேரமும் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள். இருந்தால் ஒரு நல்ல காரியத்தை உடனே தொடங்குங்கள், இன்றே தொடங்குங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.